ஹலோ எவ்ரிபடி. ரீசெண்டாக திருப்பூரில் நடந்த ஒரு டவுரி டெத் பற்றின இன்சிடெண்ட்டை பார்த்தேன். அது உண்மையாகவே என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. 2025 கூட இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடக்குதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். திருப்பூரில் ஒரு வெல் ஆஃபான ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை நிறைய டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சைக்கிக் தனமாக பிஹேவ் பண்ணி அந்த பொண்ணை சூசைடுக்கு தூண்டி அந்த பொண்ணு பூச்சி மருந்து குடித்து இறந்து போயிட்டாங்க. யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் இந்த சூசைடை க்ளோரிஃபை பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி தமிழ் பொண்ணு, அதனால அந்த பொண்ணு பூச்சி மருந்து சாப்பிட்டு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இதில் எனக்கு 2 கேள்வி இருக்குது. பொண்ணுங்க அப்படின்னு வந்தால் மட்டும் நம்ம எங்கேருந்து தமிழ் கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வரோம், கலரிசமை கொண்டு வரோம், டவுரியை க்ளோரிஃபை பண்ணுறோம்? இது ஏன் ஒரு பையனுக்கு மட்டும் நம்ம பண்ணுறதில்ல? இதே அந்த பையன் இப்படியே பண்ணி இறந்து போயிருந்தா இவன் ஒருத்திக்காக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போமா? இல்லை. அது ஒரு பொண்ணாக இருக்கும்போது மட்டும் நம்ம இதெல்லாம் ரொம்பவும் ஒரு க்ளோரிஃபை பண்ணி பேசப்படுறோம். லெட்ஸ் நாட் டிஃப்ளெக்ட் பட் டிஃபெண்ட் த விமன் ஆஃப் த சொசைட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.